ஜார்ஜ் ஆர்வெல்லின் 1984 அப்படிங்கிற நாவலை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு. ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின 1949 வெளியே வந்த இந்த நாவல் ஒரு அரசியல், பயங்கரவாத, அறிவியல் புனைகதை நாவல். இது ஒரு முழுமையான சர்வாதிகார அரசின் கீழ் வாழும் மனிதர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது. இந்த நாவல் கண்காணிப்பு, மனத்தடுப்பு, வரலாறு மறுசீரமைப்பு, மொழி மற்றும் சிந்தனை கட்டுப்பாடு போன்ற கருப்பொருள்களை ஆராய்கிறது. 1984 என்பது மனித உரிமைகள், சுதந்திரம் மற்றும் அதிகாரத்தின் தன்மை பற்றிய ஒரு வலுவான எச்சரிக்கையாகும். கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தா, நாவலின் கதாநாயகன் வின்ஸ்டன் ஸ்மித் ஓசியானா நாட்டில் ஒரு கற்பனையான 3 உலகப் பேரரசுகளில் ஒன்று. அங்கே வாழ்கிற ஒரு சாதாரண கட்சி உறுப்பினர் வின்ஸ்டன் ஸ்மித். அவர் உண்மையின் அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத் எனப்படும் துறையில் பணிபுரிகிறார். அங்கு அவரது வேலை வரலாற்றை, அதாவது அவருடைய வேலை வரலாற்றை மாற்றி அமைப்பது ஆகும். அவர் கட்சியின் அதிகாரத்தை ஐயப்படுகிறார் மற்றும் மறைவாக அதை எதிர்க்கிறார். அவர் ஜூலியா என்ற பெண்ணுடன் காதலில் ஈடுபடுகிறார். இது கட்சியின் விதிகளுக்கு எதிரானது. அவர்களின் கிளர்ச்சி மற்றும் பெரிய சகோதரர், அதாவது பிக் பிரதர் என்ற சர்வாதிகார தலைவருக்கு எதிரான அவர்களின் போராட்டம் கதையின் மையமாக இருக்கிறது. சர்வாதிகாரம் மற்றும் கண்காணிப்பு, இது முக்கியமான கருப்பொருள். இதில் சிந்தனை பாதுகாப்பு, மொழி மற்றும் சிந்தனை கட்டுப்பாடு, இதெல்லாம் தான் இதோட தீம்.